வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. நாளைக்கு பங்குனி உத்திரம், அதை பற்றின வீடியோ தான் இந்த வீடியோ பதிவு. ஸோ இந்த வீடியோவை முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எப்போ உத்திரம் நட்சத்திரம் தொடங்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். 31/3/2026, அதாவது இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை மாலை 3:58 தொடங்குது உத்திர நட்சத்திரம். நாளை அதிகாலை 1/4/2026 புதன்கிழமை பௌர்ணமி திதி 7:38 தொடங்குது. இது பார்த்தீங்கன்னா முழு பௌர்ணமியா ஒரு நாள் முழுவதுமே இருக்கும். அதே மாதிரி உத்திர நட்சத்திரம் இன்னைக்கு சாயங்காலம் 3:58 தொடங்கி நாளைக்கு மாலை 4:37 வரைக்கும் இருக்கு. உத்திரமும் பௌர்ணமியும் சேர்ந்து வரக்கூடிய, இந்த நட்சத்திரமும் திதியும் சேர்ந்து வரக்கூடிய ஒரு அற்புதமான நாளை தான் நம்ம பங்குனி உத்திரம் அப்படின்னு சொல்லி நம்ம வழிபாடு செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மாலையில வழிபாடு செய்யறதா என்கிட்ட நிறைய பேர் பர்சனலா சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம பௌர்ணமி திதி உத்திர நட்சத்திரம் சேர்ந்து வழிபாடு செய்கிறது தான் சிறப்பு வாய்ந்தது. நாளைக்கு கொண்டாடுறது இந்த திருவிழாவை அப்படின்னு தான் சொல்லணும். அப்படிப்பட்ட இந்த ஒரு விரதத்தை நாளைக்கு நான் வழிபாடு செய்ய போகிறேன். நீங்கள்லாம் எப்போ வழிபாடு செய்ய போகிறீங்க அப்படின்னு சொல்லுங்கள். நேற்று பிரதோஷம் அப்படிங்கிறனால ஒரே வேளையாக நம்ம வீடை சுத்தமாக க்ளீன் பண்ணிடலான்னு சொல்லிட்டு வீடு ஃபுல்லாக மாப் போட்டுட்டு பூஜை ரூமில் மஞ்சள்லாம் தடவிட்டு கோலம் எனக்கு தெரிஞ்ச மாதிரி சிம்பிளாக அழகாக போட்டிருந்தேன். ரொம்ப பார்த்தீங்கன்னா டீப் க்ளீன் பண்ணியிருந்தேன். அதே மாதிரி இருக்கிற சிலைகள் எல்லாமே எடுத்து நல்லபடியாக எல்லாத்தையுமே கழுவிட்டு அதை மஞ்சள் குங்குமம் வச்சு நான் வச்சுட்டேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வெற்றிலை தீபம் போடுறனால எளிமையாக ஒரு முருகன் படம் வச்சு நான் சிம்பிளாக வெற்றிலை தீபம் போட்டிருக்கேன். மற்றபடி நாளைக்கு பங்குனி உத்திரம் அப்படிங்கிறனால தெய்வானையை கரம் பிடித்த ஒரு அற்புதமான நாள் முருகப்பெருமான். அந்த நல்ல நாளில் நம்ம கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் விரிவாக நம்ம செஞ்சுக்கலாம். நெய்வேத்தியம்லாம் கொஞ்சம் நிறைய செய்வோம் இல்லையா? வடை, பாயாசம், சர்க்கரை பொங்கல், அதுக்கப்புறம் கல்யாண விருந்துனா என்னென்ன வைப்போமோ அது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம செய்யறது ரொம்பவே நல்லது. அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு நிறைய பேருக்கு ஒர்க்கிங் டேவா இருக்கும். ஒரு சிலர் இன்னைக்கு நாங்கள் வழிபாடு செய்யறதுனாலும் நீங்கள் சாயங்காலம் உத்திர நட்சத்திரம் தொடங்கி செய்யலாம். உங்களுக்கு காலையில செய்ய முடியும்னாலும் செய்யலாம். உங்க விருப்பம் தான். நீங்க முருகனுக்கு நல்லபடியா அந்த வழிபாடை செஞ்சுட்டீங்கனாலே உங்களுக்கு எந்த ஒரு குறையும் வராது. நீங்கள் வழிபாடே செய்ய முடியல, மனசார நான் நினைக்கிறேன் என்னால் வழிபாடு செய்யக்கூடிய சூழ்நிலை இப்போதைக்கு இல்லை, என்னால் மாதவிடாய், எனக்கு உடல்நிலை சரியில்லை அப்படின்னா கூட மனசார ஓம் சரவண பவ அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லிக்கோங்க. அதுவே பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானோட அருளை பரிபூர்ணமாக நமக்கு பெற்றுத்தரும். ஏன்னா நம்ம படைச்சவனுக்கு தெரியும் நம்மளோட எந்த சூழ்நிலை நம்ம இருக்கோம் அப்படின்னு. இவங்க இந்த நேரத்தில் வழிபட முடியாது, இந்த நேரத்தில் இவங்களால கோவிலுக்கு வர முடியாதுங்கிறது நம்மளை விட நம்மளை படைச்ச கடவுளுக்கு நல்லபடியாக தெரியும். அதனால அக்கம் பக்கத்தில் இருக்கவங்கலாம் கோயிலுக்கு போகிறாங்க, சாமி கும்பிட்றாங்க, நம்மளால கும்பிட முடியலன்னு நினைக்காம இந்த செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை வழிபாடு செய்ய முடியல, அடுத்து வர வெள்ளிக்கிழமை நான் உனக்கு நல்லபடியா தடபுடலான விருந்து வைக்கிறேன் முருகா அப்படின்னு சொல்லி நீங்க வேண்டிக்கோங்க. உங்களுக்கு எப்பெல்லாம் தோணுதோ அப்ப நீங்க முருகனுக்கு நல்லபடியா வழிபாடு செஞ்சுக்கோங்க. அதனால யாரும் கவலைப்படாதீங்க. இப்ப நாளைக்கு பாத்தீங்கன்னா எப்படி பங்குனி உத்திர விரதம்னா காலையில எழுந்து தலை ஸ்நானம் பண்ணிட்டு நல்ல நெற்றி நிறைய விபூதி மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டு நீங்க பூஜை அறைக்கு போயிட்டு இன்னைக்கு போட்டிருந்த பழைய பூக்கள் எல்லாத்தையுமே எடுத்துருங்க. அது நல்லா இருந்தாலும் சரி, பழைய பூக்களை திரும்ப சாமிக்கு வைக்கக்கூடாது. அந்த பழைய பூக்கள் எல்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறமா நீங்க வெற்றிலை தீபம் போடுறதுனாலும் போடலாம், அல்லது சக்கோண கோலம் சொல்லிட்டு சரவண பவ அந்த கோலத்தை போட்டுட்டு 6 விளக்கு ஏத்துறதுனாலும் ஏத்தலாம். உங்களுக்கு எப்படி வசதியோ, உங்களுடைய பொருளாதார சூழ்நிலை எப்படியோ அந்த மாதிரி நீங்க பண்ணிக்கோங்க. அதுதான் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். நம்ம எப்படி எந்த பொருள் நம்ம கிட்ட இருக்கோ அதை வச்சு பூஜை பண்ணும்போது நமக்கு ஒரு திருப்தி கிடைக்கும். நம்ம கிட்ட இல்லையே, இது வாங்கலையே, இதை செய்யலையேன்னு சொல்லி நீங்க வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா, அரை மனதோட வழிபாடு செஞ்சீங்கன்னா உங்களுக்கு அந்த பூஜை பண்ணதுக்கான திருப்தியே இருக்காது. இன்னைக்கு என்கிட்ட இது இருக்கு, இதை வச்சு நான் பூஜை பண்றேன்னு சொல்லி நீங்க பண்ணுங்க. நான் நாளைக்கு 6 முக தீபம் ஏத்தலாம் அப்படின்னு சொல்லி நான் இருக்கேன். 6 விளக்கு ஏத்த போறேன். இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த தீபம் நேத்து பிரதோஷ நேரத்துல நான் ஏற்றின தீபம். அது லைவ்ல நான் கொடுத்திருந்தேன். நிறைய பேர் பார்த்திருந்தீங்க, லைவ் வந்திருந்தீங்க. ஸோ அந்த லைவ்ல பார்த்தவங்களுக்காக அது தெரியும், இல்லாதவங்களுக்காகவும் இந்த இதுல பார்த்துக்கோங்க. இப்படிதான் நான் பிரதோஷ வழிபாடு செஞ்சேன். இதுல அபிஷேகம் ஆராதனை எல்லாம் லைவ்ல இருக்கும். ஸோ ரொம்ப அற்புதமாக சிவபெருமானை வேண்டிக்கிட்டு பிரதோஷ வழிபாடும் செஞ்சாச்சு. அதுக்கப்புறம் இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை பார்த்தீங்கன்னா நிலைவாசலில் தீபம் ஏற்றிட்டு, துளசி மாடத்தில் தீபம் ஏற்றிட்டு, அதுக்கப்புறம் முருகப்பெருமானுக்கும் கற்பக விநாயகர்கள்லாம் தீபம்லாம் ஏற்றியாச்சு. மெயினாக குலதெய்வ வழிபாடுங்கிறது நான் கண்டிப்பாக செய்வேன். குலதெய்வத்துக்கு தீபம் ஏற்றிட்டு அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா மற்ற தெய்வங்களுக்கு நான் தீபம் ஏற்றுவேன். ஸோ அந்த மாதிரி நீங்களும் பண்ணிக்கோங்க. எப்போ நீங்கள் பூஜை பண்ணாலுமே குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. அதனுடைய ஷார்ட்ஸ் வீடியோ கூட இன்னைக்கு குலதெய்வ வழிபாடு
நான் எப்படி செய்யறேன்னு சொல்லி ஒரு ஷார்ட்ஸ் கூட காலையில போட்டிருந்தேன். அதை பார்க்காதவங்க போய் பாருங்க, உங்களுக்கும் வந்து புரியும். குலதெய்வ வழிபாட்டுக்கு வந்து என்ன எண்ணெய் யூஸ் பண்ணுவீங்கன்னு கேட்டிருந்தீங்க. நான் வந்து பாத்தீங்கன்னா நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுவேன். அப்படி இல்லை அப்படின்னா இலுப்பை எண்ணெய் நல்லா யூஸ் பண்றது ரொம்பவே நல்லது. ஸோ எப்போவுமே வந்து பூஜைக்கு ரொம்ப முக்கியமானது பூவும் நீரும் தான். பூ வந்து எப்போவுமே வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இன்றைக்கே வந்து பார்த்தீங்கன்னா வடை பாயசம் செய்கிறதுக்கு உளுந்து இருக்கா, தாளிப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா முந்திரி திராட்சை ஏலக்காய் இருக்கா, பாசிப்பருப்பு பாயசம் செய்யணும் பாசிப்பருப்பு இருக்கா, வெற்றிலை தீபம் போடுற மாதிரி இருந்தால் வெற்றிலை வந்து இருக்கா, அதெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நாளே செக் பண்ணிவிட்டு எதெல்லாம் இல்லையோ அதெல்லாம் வாங்கிக்கோங்க. பூவெல்லாம் வந்து நாளைக்கு ரொம்ப டிமாண்டாக இருக்கும் அப்படின்னா இன்றைக்கே வந்து வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா எளிமையாக தான் நான் பூஜை பண்ணுறேன். ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து விரும்பி பார்க்குறீங்க. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெற்றிலை தீபமும் ஏற்றியாச்சு. பங்குனி உத்திரம் அப்படிங்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு திருமண விரதம்னே சொல்லலாம், ஒரு கல்யாண விரதம் அப்படின்னே சொல்லலாம். எல்லா தெய்வங்களுக்கும் திருமணம் நடந்த ஒரு அற்புதமான நாள் அப்படிங்கிறதா நிதர்சனமான உண்மை. சிவன், பார்வதி, ராமர், சீதை, முருகர், தெய்வானை இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நாளில் தான், இந்த நட்சத்திரமும் திதியும் சேர்ந்த நாளில் தான் வந்து பார்த்தீங்கன்னா பங்குனி உத்தரத்து நாளில் தான் இந்த திருமணம் வந்து நடந்துச்சு. அதனால திருமண தடை இருக்கிறவங்க கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்க முருகன் கோவிலில் திருக்கல்யாணம் நடந்துச்சுன்னா போய் பார்த்துட்டு நல்லபடியாக வந்து அங்கே கொடுக்குற பிரசாதத்தை சாப்பிடுங்க. அங்கே மாங்கல்ய கயிறு கொடுத்தாங்கன்னா வாங்கி வீட்டில் வச்சு நல்லபடியாக வந்து வேண்டிக்கோங்க. உங்களுக்கு சீக்கிரமாக வந்து நல்ல கணவன் வந்து அமைவார், நல்ல மனைவி வந்து அமைவாங்க. அதே மாதிரி குடும்பத்தில் வந்து பிரச்சனை இருக்கு, கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை இருக்கு அப்படின்னா திருக்கல்யாணத்தை போய் பாருங்க. பார்க்க முடியாதவங்க டிவியில கண்டிப்பா போடுவாங்க, அதுல வந்து பார்த்துட்டு நல்லபடியா வந்து கணவர் கையால மஞ்சள் குங்குமம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு தாலி சரடை மாற்றணும், திருக்கல்யாணத்தை மாற்றணும் அப்படின்னா மாற்றிக்கலாம், நல்ல நேரம் பார்த்து மாற்றிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து மீனாட்சி திருக்கல்யாணம் வரப்போகுது, அதில் கூட நம்ம வந்து மாற்றிக்கலாம். சும்மா வந்து தாலி கயிறை வந்து மாற்றவே கூடாது. வருஷத்துக்கு 2 தடவை இல்லை 3 தடவை தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தாலி சரடை வந்து மாற்றணும். அடிக்கடி வந்து மாத்துறது நல்லது கிடையாது. ஸோ அதனால வந்து நல்லபடியாக வந்து நேற்றே வந்து முக்கால்வாசி பேர் பூஜை ரூம்லாம் க்ளீன் பண்ணி வச்சிருப்பீங்க. நானும் க்ளீன் பண்ணிட்டேன். அதனால இன்னைக்கு காலையில் வந்து எனக்கு பூஜை பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருந்து செவ்வாய் ஹோரையில் வெற்றிலை தீபம்லாம் ஏற்றிட்டு முருகப்பெருமானுக்கு மாதுளம் பழம் வந்து வச்சுருந்தேன். அதே மாதிரி குலதெய்வ வழிபாடு பானை பற்றி நான் சொல்லிட்டேன் ஏற்கனவே. இந்த மாட தீபத்தோட பிரச்சனை இன்னுமே முடியலை. சில பேர் இன்னமும் வந்து பார்த்தீங்கன்னா குறை சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க. நம்ம சப்ஸ்கிரைபர் சொன்ன மாதிரி குறை சொல்கிறவங்கள பற்றி நம்ம வந்து கண்டுக்கிட்டோம் அப்படின்னா நிறை சொல்கிறவங்கள நம்ம வந்து பார்க்க முடியாமல் போயிடும். அதனால வந்து பாசிட்டிவ் நல்லா சொல்றவங்களை வந்து நம்ம வந்து எப்பவுமே எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சப்ஸ்கிரைபர் சொன்ன அந்த ஒரு அறிவுரையை நான் வந்து கேட்டுக்கிறேன். நெகட்டிவ் கமெண்ட்டுக்கு நம்ம வந்து பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது. ஸோ நல்லபடியா வந்து முருகப்பெருமானுக்கு பூஜை பண்ணியாச்சு. இந்த பங்குனி உத்திரத்தை நல்லபடியா நீங்க வந்து பண்ணுங்க. இந்த தீபம் ஏத்துங்க, இந்த நேரத்துல பூஜை பண்ணுங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். உங்களுக்கு எப்போ நேரம் கிடைக்குதோ காலையில் எப்போ வந்து உங்களால் முடியுமோ அப்போ நீங்கள் பண்ணுங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா பௌர்ணமி வந்து ஃபுல்லாகவே இருக்குது. பங்குனி உத்திரம் வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு வந்து 4:37 வரைக்குமே இருக்குது. நீங்கள் வந்து பிள்ளைங்களை ஸ்கூலுக்குலாம் அனுப்பிச்சிட்டு கூட மதியமாக கூட படையல் போட்டு நீங்கள் வந்து சாமி கும்பிடலாம். அதனால் ஒன்றும் தவறு கிடையாது. நீங்கள் வந்து பதட்டப்பட்டு காலையில் டென்ஷன் ஆகி அந்த சாமி கும்பிட்ற டைம் வந்து போகுது, இந்த விளக்கு ஏற்ற முடியல, இந்த பொருள் இல்லைன்னு சொல்லி ஒரு பதட்டமாகி டென்ஷன் ஆகி சாமி கும்பிடாதீங்க. அது வந்து நமக்கு வந்து உடம்புக்கும் நல்லதில்லை, அந்த பூஜையும் பண்ணுறதுக்கான ஒரு பலன் இல்லாமல் போயிடும். அதனால் என்ன இருக்குன்னு முதல்ல செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாட்டியும் பரவாயில்ல, அதை வந்து விட்டுட்டு உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு நீங்கள் பூஜை பண்ணுறதுங்கிறது அந்த முருகப்பெருமான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவார். பரவாயில்ல, இவ்வளோ பக்குவமாக வந்து இந்த விஷயத்த வந்து இவங்க வந்து செயல்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி கடவுள், நம்மளை படைச்ச கடவுளே கூட சந்தோஷப்படுவார். நல்லா வந்து நெற்றி நிறைய விபூதி வச்சுக்கோங்க. கோயிலுக்கு முடிஞ்சவங்க கோயிலுக்கு போங்க. வீட்டில் வந்து வழிபாடு செய்கிறவங்க வீட்டில் வழிபாடு செய்யுங்க. நாளைக்கு என்ன ஸ்பெஷல் சமையல் வந்து நான் செய்ய போகிறேன் அப்படிங்கிறது நாளைக்கு உங்களுக்கு லாங் வீடியோவில் முருகப்பெருமானுடைய பங்குனி உத்திர அந்த வீடியோவோட சேர்ந்து வரும். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்பவும் போல செவ்வாய் வழிபாடு வந்து செஞ்சாச்சு. விரதமாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க காலையில் வந்து விரதமாக இருந்துட்டு நீங்கள் வந்து சாப்பிடாம பால் பழம் எடுத்துக்கலாம், இல்லை தண்ணி குடிச்சுக்கலாம், இல்லை ஒரு பொழுது தானே நான் விரதமாக இருந்துக்கிறேன்னு சொல்லி விரதம் இருந்துக்கலாம். மதியம் வந்து நீங்கள் வந்து வாழை இலையில நீங்கள் வந்து உங்கள் முருகப்பெருமானுக்கு கல்யாண விருந்து சாப்பாடு போட்டுட்டு நீங்கள் வந்து விரதத்தை வந்து முடிச்சுக்கலாம். அந்த ஃபுல்லாக வந்து பட்டினியாக இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் வந்து கிடையாது. ஏன்னா வந்து கல்யாணம் அப்படின்னாலே ஒரு சந்தோஷமான ஒரு திருவிழா இல்லையா? அந்த நாளில் நம்ம வந்து மனசார சந்தோஷமாக வந்து காலையில் நல்லா சாப்பிட்டு கூட நீங்கள் வந்து செய்யலாம். உங்களுக்கு கட்டாயமாக இதை நடந்தே தீரணும், எனக்கு வந்து முருகப்பெருமான் இது வேண்டும், நான் ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு பிடிவாதமாக நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னா கட்டாயம் காலையில் ஒரு வேளையாவது நீங்கள் வந்து விரதமாக இருந்து நீங்கள் வழிபாடு செய்யுங்க. எல்லாமே வந்து நல்லபடியாக நடக்கும். எதுக்குமே வந்து கவலைப்படாதீங்க. எது நடந்தாலுமே வந்து
வந்து பார்த்தீங்கன்னா அது நன்மைக்கே அப்படின்னு வந்து நினைங்க. அதுதான் வந்து ஆன்மீகம் நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமே தவிர எல்லாமே வந்து இந்த விளக்கு ஏற்றினா இது கிடைச்சிரும், இந்த தூபம் போட்டால் இது கிடைச்சிரும், இந்த பொருளை வாங்கி வீட்டில் வச்சா இது கிடைச்சிரும் அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா அதை நம்பாதீங்க. அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. நம்ம ஆசைக்காக நம்ம இதெல்லாம் வாங்கி வைக்கிறோம். விற்கிறவங்களுக்கு லாபம், வாங்குற நமக்கு ஒரு சந்தோஷம், அவ்வளோதானே தவிர மற்றபடி வேற எதுவுமே இல்லை. நான் ஏற்றுற மாடதீபம் கூட என்னுடைய சந்தோஷத்துக்காக தான் நான் ஏற்றுறேன். அதை கூட சில பேர் வந்து அந்த 6ஆம் அறிவை யூஸ் பண்ணி புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. நான் வந்து ஏன் வந்து இதை ஏற்றுறேன், என்னுடைய ஆசைக்காக நான் வாங்கி இது மாதிரி ஏற்றணுங்கிறதுக்காக நான் ஏற்றினேன், அதை கூட புரிஞ்சுக்காம சில பேர் பேசுறாங்க. அதை பற்றி நம்ம கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தோம்னா நம்ம சந்தோஷம் தான் போகும். அவங்க சொல்றாங்களே அப்படிங்கிறதுக்காக நம்ம அந்த மாடத்தை வந்து எடுத்து வைக்க முடியாது. ஏன்னா இது நான் வாங்கின பொருள், நம்ம ஆசைப்பட்டு வாங்கின பொருள். அதே மாதிரிதான் நீங்க அக்கம் பக்கத்துல ரொம்ப பெருசா பண்றாங்க, இவ்வளவு விமர்சையா பூஜை பண்றாங்கன்னு நினைக்காம நம்ம வீட்டுல ஏத்துற ஒரு அகல் விளக்குக்கு ஒரே ஒரு பால் வச்சா கூட அவர் வந்து சந்தோஷமா வந்து முருகப்பெருமான் நம்ம மனசோட தூய்மையை பார்த்து ஆசீர்வாதம் பண்ணுவாரு. நாளைக்கு எதுவுமே என்னால செய்ய முடியாது, வடை பாயசம் எதுவும் செய்ய முடியல அப்படின்னா ஒரு சர்க்கரை பொங்கலாவது நீங்க வச்சு வழிபாடு செய்யுங்க. ஏன்னா நாளைக்கு ஸ்வீட் வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. உங்க கையால சர்க்கரை பொங்கல் செஞ்சு முருகனுக்கு நெய்வேத்தியமா வச்சு வழிபாடு செய்யுங்க. இதை விட எளிமையா வந்து நம்ம வந்து செய்ய முடியாது. அதே மாதிரி குலதெய்வத்துக்கிட்ட ஒரு விளக்கு ஏத்திட்டு அதுக்கப்புறம் நீங்க முருகப்பெருமானுக்கு பண்ணுங்க. அதே மாதிரி நாளைக்கு தான் நான் வந்து பாத்தீங்கன்னா அபிஷேகம் ஆராதனை எல்லாம் பண்ண போறேன். வேலுக்கு வள்ளி தெய்வானையா வந்து இருக்கிற முருகப்பெருமானுக்கு நாளைக்கு தான் வந்து நான் வந்து அபிஷேகம் பண்ண போறேன். இதனுடைய வீடியோ எல்லாமே நாளைக்கு வரும். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே ஹை பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. நன்றி.